பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள் பார்த்தாயா? நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது எது வேண்டும் என்று கேட்கவில்லை. நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நடக்கச் செய்தேன். நீ எதையும் பிரச்சனையாக மட்டுமே பார்த்தால் அது பிரச்சனையாக மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ கொஞ்சம் உணர்ந்து பார்த்தால் அதில் நான் உனக்கு என்ன நன்மை வைத்துள்ளேன் என்பது உனக்கே நன்றாக புரிய வரும். உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் எப்போதுமே முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விடுவாய். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. எல்லாவற்றிலும் மிகவும் யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கிக் கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். அதை தவிர்த்து வா. உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி. உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடமிருந்து விலகி செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே குழந்தையே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும். என் குழந்தை எப்படி என்று எனக்கு தெரியும். நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு உன் அன்னையான நான் நிச்சயம் புரிய வைப்பேன். கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே. அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய். உன்னிடம் நான் கேட்பது உன் தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனோடு உலாவ விடுகிறது. நீங்கள் அனைவருமே என் கண்ணின் மணியான கண்மணிகள். உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது. நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டுள்ளேன். எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள். தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள். நான் உங்களின் அன்னையும் தாயுமானவளும் அல்லவா? நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம். என்னுடைய பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா? அதனால் நீ எதற்கும் கலங்காதே. தைரியத்தோடு முயற்சி செய். உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த அன்னை நடந்து வருவேன். இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை. துக்கத்தில் இருக்கும்போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பாரோ அவர் உனக்கு தாங்கும் சக்தியை ரகசியமாக கொடுப்பார். இறைவன் கருணை வடிவானவர். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தியமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு. ஆனால் அதற்கு உயிர் இல்லையே. அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும். எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் குழந்தையே. உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். உன் பலவீனங்களை உணரும்போது நீ பலசாலியாகிறாய். உன் உடலிலுள்ள குறைகளை உணரும்போது நீ அழகாகிறாய். செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும்போது ஞானமுள்ளவனாகிறாய். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே. கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேறு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே. ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும்
பலமுறை குத்துவதால் வருகின்ற வலி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். அன்னையே கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய். பயப்படாதே, என் பக்தருக்கு துர்க்கதையை நான் எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். எப்படியும் காப்பாற்றி விடுவேன். உனக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று நினைத்து நீ மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவள் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிடமாட்டேன். என்றும் நிழலாக இருப்பேன். உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்துப்பார். அதை உணரத் தொடங்கு. அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய். ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது. வானத்தில் மேகங்களின் கூட்ட பயணிகளை சேர்த்துப்பார். ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன் வந்து நிற்கும். எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் உள்ளது. வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் அம்மாவான எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் ஓவியன். நான் உன் அன்னைதான். உன் ஓவியம் என்று ரசி. உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும். ஏனென்றால் காற்றாய், தண்ணீராய், நெருப்பாய், நிலமாய், ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய், சுவாசமாய் உன்னை சுற்றி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம். நீ நிச்சயம் பிரகாசிப்பாய். உன்னோடு நான் எப்போதும் வாழ்கிறேன், வாழ்வேன். என் கண்ணின் மணியே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. நீ நம்பிக்கை, பொறுமை இழக்காமல் இரு. எல்லாம் சிறிது காலத்தில் மாறும். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து நீ கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. எதையும் நினைத்து நீ பயப்படாதே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும். வாழ்க்கை என்றுமே வாழ்வதற்கு மட்டுமே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை. எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று நீ கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம். அதற்காக மரம் வருத்தப்படுவது இல்லையே. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு. நானே உன் பலம், நானே உன் ஆதரவு. இதை நன்றாக நினைவில் கொள். நீ துன்புற ஒருபோதும் உன் அன்னையான நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய நலன்களையே நான் என்றும் கவனமாக வைத்திருக்கின்றேன். கலங்காதே செல்வமே. உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிக்கும். இந்த அன்னையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்காதே குழந்தையே. அது உன் அன்னை காண்பிக்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு. உன்னை பாதுகாப்பதற்காகத்தானே நான் உள்ளேன். என் அருளும் ஆசையுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உனக்காக நான் என்றும் துணையிருப்பேன். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. அதன் பொறுப்பு நீ என நினைக்கிறாய்.
உன் எல்லா கவலைகளுக்கும் அதுதான் ஒரு முக்கிய காரணம். நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அதிலிருந்து நீ மட்டும் அல்ல, வேறு யாராலும் தப்பிக்க முடியாது. உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது. அதன் வேலைப்பாடுதான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது. அதிலிருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்க்கிறேன். உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன். என் குழந்தையான நீ தளரலாமா? உன் மன வலிமையை நான் உன் அன்னை அறிவேன். நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லையே. நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர். வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப்போகிறவர். நீ பாக்கியசாலி. வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது. மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய். உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உன்னோடு இருந்து அதை கடக்க செய்வேன். அதனால் நீ தனித்து விடப்படவில்லை. முட்கள் ஏற்படுத்திய காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன் குழந்தையே. உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றும் துணையிருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே. நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உனது இடத்தை பிடித்து கொள்ள முடியாது. கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை? நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். உன் அன்னை வராகி தாயான என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. இதயத்தில் எந்த மூலையிலாவது ஒரு சிறு மணல் துகள் அளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி உனக்கு எந்தவித பயனுமே இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உன் வராகித்தாயான நான் கைவிட மாட்டேன். என்னை சரணாகதியடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை. என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் அனைத்து கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். முக்கணிகளில் ஒன்றை தொட்டு முக்காலமும் தெரிந்து கொள்ள நீ இப்போது வந்திருக்கிறாய். இதோ சொல்கிறேன் கேள். நேற்று, இன்று, நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது. நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும். நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது, அதன் வழி சரியே என்று அர்த்தம். அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம். அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாய் வாழ விடாது. இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில். இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே. உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும். உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்துள்ளதாய் இருக்கும். வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார். உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய், இலையை தூணாய்,
பூவை தாங்க படைத்தேன். அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை, இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு நான் காண்பித்தேன். அதை நீயும் உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என நீ மனதில் தவித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற உன் அன்னையான நான் பாடுபடுவேன். வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய். வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம். இப்படி தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது. அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறவாதே. அந்த எல்லா பக்கங்களையும் உன் அன்னையான நான் தான் எழுதுகிறேன். உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணிலிருந்து எதுவுமே மறையாது. என் குழந்தை, நீ நல்ல மனம் கொண்டவள். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அவை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். எதையுமே அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது.